10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.39 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். S1, S2 மற்றும் S3 என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண், 2 எண், மற்றும் 3 எண் உறுப்புகளின் கூடுதல் ஆகும். S3 = 3 × S2 - S1 என நிறுவுக. அதாவது S1, S2, S3ங்கிறது கூட்டுத்தொடர் வரிசைகளோட கூடுதல். S1ங்கிறது எண்ணுங்கிற உறுப்புகள் இருக்கிற கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல். S2ங்கிறது 2 எண்கிற உறுப்புகள் இருக்கிற கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல். S3ங்கிறது 3 எண்கிற உறுப்புகள் இருக்கிற கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல். சரியாப்பா? அப்போ நமக்கு எண் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடர் வரிசைக்கு எண், 2வது கூட்டுத்தொடர் வரிசைக்கு 2 எண், 3வது கூட்டுத்தொடர் வரிசைக்கு 3 எண். சரியா? இதிலிருந்து S3 = 3 × S2 - S1 நம்மளை நிறுவ சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? கணக்கு செய்யலாமா? தீர்வு. கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல் காண்றதுக்கு ஃபார்முலா Sn = n/2 × 2a + n - 1 × d. இப்போது S1க்கு எழுதணும்னா அதில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா n உறுப்புகள் இருக்குது. அப்போ Snன்னு எழுதணும். சரியாப்பா? இப்போ S1 = n இருக்கிற இடத்துலலாம் என்னன்னு எழுதணும். n/2 × 2a + n - 1 × d. அடுத்தது S2ல் 2 n உறுப்புகள் இருக்குது. Snங்கிற ஃபார்முலாவில் n இருக்கிற இடத்துலலாம் 2 n பிரதியிடணும். சரியாப்பா? இப்போ எழுதுவோமா? S2 = n-க்கு பதிலாக 2 n பிரதியிடணும். சரியாப்பா? 2n/2 × 2a + n-க்கு பதிலாக என்ன செய்யணும்? 2 n பழையபடி பிரதியிடணும். 2n - 1 × d. அதுக்கப்புறம் S3ல் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 3 n உறுப்புகள் இருக்குது. அப்போ Sங்கிற ஃபார்முலாவில் n இருக்கிற இடத்துல 3 n பிரதியிடணும். சரியாப்பா? பிரதியிடுவோமா? S3 = n-க்கு பதிலாக 3 n பிரதியிடணும். 3n/2 × 2a + 3n - 1 × d. சரியா? இப்போது நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? S3 = 3 × S2 - S1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எழுதிக்கணும். S3 = 3 × S2 - S1. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். S2 - S1 கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? S2 - S1 = S2 என்னப்பா இருக்கு? இந்த இருக்கா? இதை எழுதணும். 2n/2 × 2a + 2n - 1 × d. அடுத்தது S1 எழுதணும். சரியாப்பா? S1 என்ன இருக்குது? n/2 × 2a + n - 1 × d. மைனஸை போட்டுக்கிறீங்க. n/2 × 2a + n - 1 × d. சரியா? இந்த கழித்தலில் எது பொதுவான உறுப்பாக இருக்குது? n/2 பொதுவாக இருக்கா? இதை வெளியெடுத்தணும். சரியா? வெளியெடுத்துட்டோம்னா 2 × 2a + 2n - 1 × d மைனஸ் இதை எழுதிடணும். 2a + n - 1 × d. சரியா? அதுக்கடுத்து n/2 அப்படியே எழுதிடணும். இந்த 2ஆல் ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். 2 × 2a 4a ப்ளஸ் 2 × 2n - 1 × d அப்படியே 2 பெருக்கிறோம்டா. 2 × 2n - 1 × d. சரியா? மைனஸ் இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். 2a + n - 1 × d. சரியா? 4aலேருந்து 2a போயிடுச்சுன்னா என்னப்பா கிடைக்கும்? 2a கிடைக்கும். சரியா? மிச்சம் இருக்கிறது எது? இந்த உறுப்பும் இந்த உறுப்பும் தான் மிச்சம் இருக்குது. இப்போ இது ரெண்டில் பொதுவான உறுப்பு எது? d. இந்த dயை வெளியெடுத்தணும். சரியா? n/2 × 2a போட்டுட்டு dயை வெளியெடுத்துடணும். மிச்சத்தை எழுதணும். சரியாப்பா? 2 × 2n - 1 எழுதிட்டோமா? மைனஸ் n - 1 அதை எழுதணும். d. dயை வெளியே எடுத்துடணும். பொதுவாக எடுத்துடணும். சரியாப்பா?
இப்போது இந்த 2ஆல் ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா? 2 × 2n என்னப்பா வரும்? 4n வரும். 2 × -1 -2 வரும். அதுக்கடுத்து இந்த மைனஸால் ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். -n - n -(-1) +1 சரியா? × d. இப்போ n/2 × 2a + 4n - 2 -n + 1 × d. இப்போது 4nலேருந்து 1n போச்சுன்னா என்ன வரும்? 3n கிடைக்கும். சரியா? -2லேருந்து +1 போச்சுன்னா -1 கிடைக்கும். அப்போ 3n - 1 n/2 × 2a + 3n - 1 × d. இப்போது கணக்கில் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள உறுப்பு இது 3ஆல் பெருக்கணும்னா 2 சைடும் 3ஆல் பெருக்கணும். சரியாப்பா? 3 × s2 - s1 3 × n/2 × 2a + 3n - 1 × d. சரியா? கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. s3 3 × s2 - s1 அப்படி தானே கொடுத்துருக்காங்க. 3 × s2 - s1னா என்னப்பா வரும்? s3 வரும். இதுதான் s3. சரியாப்பா? 3n/2 × 2a + 3n - 1 × d. அதே தான் இங்கே இருக்குது. 3n/2 × 2a + 3n - 1 × d. அப்படின்னா அது என்னன்னு எழுதிக்கலாம்? s3ன்னு எழுதிக்கலாம். 3 × s2 - s1 s3. இதை மாற்றி எழுதணும்னா s3 3 × s2 - s1. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. சரியா? s3 3 × s2 - s1 என்பது நிறுவப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.